யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வருகின்ற பல அனைவரையும் அன்போடு வருகின்ற கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுடைய இணைத் தலைவருமான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயச்சந்திரமூர்த்தி, கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி. இன்றைக்கு இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மிக வெற்றிகரமாக இனிதே முடிவடைந்தது. இதில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த வருடத்திற்கும் அடுத்த வருடத்திற்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய பல்வேறு செயற்திட்டங்கள் தொடர்பாக அவர்களுக்கான அனுமதியை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த அனுமதியின் கீழ் வீட்டு திட்டம், வீதிகள் அமைத்தல், கால்வாய்கள் அமைத்தல், அதே போன்று பெரிய செயற்திட்டங்கள் அனைத்து திட்டங்களுக்குமான அனுமதியினை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி திட்டம் என்பது உண்மையிலேயே எங்கள் எல்லோருக்குமே தெரியும். யாழ் மாவட்டத்தில் விசேடமாக வடமாகாணத்தில் பல்வேறு குறைபாடுகள் நிலவுகின்றது, பல்வேறு பிரச்சனைகள் நிலவுகின்றது. அது மாத்திரமல்ல, இது பல்வேறு தீவுகளை கொண்ட ஒரு மாவட்டம். அப்போ அந்த தீவுகளை கொண்ட மாவட்டத்தின் காரணமாக தீவுகள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை என்பது தனியான பிரச்சனையாக இருக்கின்றது. அங்கு போக்குவரத்து எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே போக்குவரத்து பஸ் வண்டிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, படகு சேவை எடுத்துக்கொண்டாலும் கூட இவைகளிலும் கூட பல்வேறு குறைபாடுகள் தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அதற்குரிய நிறுவனங்கள், அதற்குரிய அதிகாரமளிக்கப்பட்ட அமைச்சர்களோடு நாங்கள் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். பேசப்பட்டு அந்த அமைச்சர்கள், அந்த அதிகாரிகள், அதாவது அந்தந்த நிறுவனங்களை அழைத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்தார்கள். எடுத்த போதிலும் கூட இன்னமும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்றது, எடுக்கின்ற வேலைகள் ஓரளவு அசமந்த போக்குடன் செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வளவுதான் போதுமான அளவு நிதி ஒதுக்கப்பட்டாலும், மேலதிகமான நிதிகளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டாலும், அது மாத்திரமல்ல இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சரியான செயற்திட்டங்களை முன்னெடுங்கள் என்று மிக வினயமாக கேட்டுக்கொண்ட போதிலும் கூட ஒரு சில நிறுவனங்களில் இருக்கின்ற அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அதனால் விசேடமாக நாங்கள் இன்றைக்கு இடம்பெற்ற இந்த குழு கூட்டத்தின் முடிவிலே நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மீண்டும் நாங்கள், அதாவது இன்றைக்கு நாங்கள் பேசப்பட்ட பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. போக்குவரத்து பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி, போக்குவரத்துக்குரிய அமைச்சரோடு அல்லது அதற்கான தனியான குழுவினை அமைத்து அதனூடாக அந்த போக்குவரத்து பிரச்சனைகளை சீர் செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான தனியான குழு அமைக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதே போன்று விசேடமாக வீதிகள் சம்பந்தமான RDD போன்ற நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்திட்டங்கள், அதிலும் கூட ஒரு அசமந்த போக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. துரிதமாக இடம்பெறுகின்ற இல்லாத ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அவைகளை துரிதப்படுத்திக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் எதிர்வரும் காலங்களில் இந்த RDA உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களையும் தனியாக வரவழைத்து அது சம்பந்தமாகவும் மீண்டும் பேசப்பட்டு இது சம்பந்தமாக துரிதப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று தொடர்ச்சியாக யாழ் மாவட்டத்தில் நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரதான பிரச்சனை தான் வேறு எதுமல்ல, இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான பிரச்சனை. அது உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனை. அது மாத்திரமல்ல, எங்களுடைய அரசாங்கத்திலும் கூட வாக்குறுதி அளிக்கப்பட்ட பிரச்சனை. அது மாத்திரமல்ல, இந்த தையிட்டு வியாரை எடுத்துக்கொண்டாலும் கூட அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அந்த தையிட்டு வியாரைக்கு அண்மித்திருக்கின்ற அனைத்து காணிகளும் விடுவிக்க
அறிவிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை. இருந்த போதிலும் கூட இப்பொழுது நாங்கள் அதில் 180% செயற்பாடுகளை முடித்திருக்கின்றோம். அவ்வாறு முடித்து அந்த காணி உரிமையாளர்களுக்கு 17 காணி உரிமையாளர்களை இனம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு அவர்களுடைய காணிகளை இனக்கண்டு அவர்களை அளவிட்டு அவைகளை மீள பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இது தொடர்பாக பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்களும் இந்த குழுவில் இருக்கின்றார்கள். நானும் அந்த குழுவில் இருக்கின்றேன். அதே போன்று நீதி அமைச்சர் அரசு நாணயக்காரவும் அந்த குழுவில் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அதை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் இதில் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போன்று தெல்லிப்பல டிஎஸ் உள்ளிட்ட அனைவரும் இந்த குழு கூட்டங்களில் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்ற பன்சலையில் இருக்கின்ற அந்த பிக்குமார்களும் இதில் இருக்கின்றார்கள். அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இதை ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அதை வெகுக்கூடிய சீக்கிரமாக செய்வோம் என்று நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்ற விஷயமாக இனிவரும் காலங்களில் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது உண்மையிலே இந்த மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி வேலைகள் சம்பந்தமாக அந்த அபிவிருத்தி வேலைகளை ஆராய்வதற்கும் அவைகள் சம்பந்தமாக மேலே ஏதாவது குறைபாடுகள் இருக்குமாக அந்த அவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு குழு கூட்டமாகவே இருக்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனால் நாங்கள் இனி வரும் காலங்களில் இது சம்பந்தமாக ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கட்டுப்பாடுகள் தான் வேறு எதுவுமல்ல. இதுநாள் வரைக்கும் நடைபெற்ற இந்த டிசிசி கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது, அதே போன்று பிரதேச மட்டத்தில் இடம்பெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது, இந்த கூட்டங்களில் வெறும் கலேபரமான நிலைமை ஏற்படுகின்றதே தவிர, குழப்பகரமான நிலைமை ஏற்படுகின்றதே தவிர, அதில் எந்த விதமான முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றதே தவிர, மக்களுக்கு ஆரோக்கியமான சபைகளாக அல்லது நிறுவனங்களாக இல்லை என்பதும் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு நாங்கள் முன்னோடிகளாக முன்னுதாரணமாக திகழ வேண்டிய இடம்தான் விசேடமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அப்போ அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் கூட கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கடந்த வருடம் நாங்கள் விசேடமாக 78க்கு அதிகமான, விசேடமாக 18க்கு அதிகமான முக்கியமான திட்டங்கள் அன்றைக்கு விவாதிக்கப்பட்டது, பேசப்பட்டது. ஆனால் பேசப்பட்ட விடயங்கள் வெளியில் வந்திருக்கின்றதா, ஊடகங்களில் வெளியே வந்திருக்கின்றதா, அந்த நல்ல விஷயங்கள் வெளியே பேசப்பட்டிருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. ஆனால் எங்காவது இருக்கின்ற அதாவது அந்த வாய்ச்சவடால் விடுகின்ற செயற்பாடுகளை மாத்திரம் செயற்படுகின்ற ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கும். அதனால் விசேடமாக நாங்கள் இங்கு இருக்கின்ற எங்களுடைய அன்பார்ந்த ஊடகவியலாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாணம் என்பது ஒரு முக்கியமான மாவட்டம், கல்வியிலும் முன்னேற்றமான மாவட்டம், அது மாத்திரமல்ல சமூக ஒழுங்கமைப்பிலும் முன்னேற்றமான மாவட்டம். அந்த ஒழுங்கமைப்பான மாவட்டத்தில் இருக்கின்ற ஊடகவியலாளர் ஜேர்னலிஸ்ட் என்கின்ற உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, அதனுடைய பெருமைகளை, அந்த மாவட்டத்தினுடைய கௌரவத்தை பாதுகாக்கின்ற விதத்தில் இதனுடைய செய்திகளை வெளியிடுங்கள் என்று நாங்கள் மிக மிக வினயமாகவும் அன்பாகவும் உங்கள் எல்லோரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கூட்டம் ஒரு முழுமையான கூட்டமாக இடம்பெற்றது. அதில் பல்வேறு குறைபாடுகள் இருந்த போதிலும் கூட, அல்லது இன்னும் பேச வேண்டிய பல்வேறு விடயங்கள் பேசப்படாது இருந்தாலும் கூட, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது, மாவட்ட கூட்டம் என்பது 3 மணி தியாலத்திற்கு வரையறுக்கப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கையின் மூலமாக சொல்லப்படுகின்றது. அதனால் அதற்கேற்ப நாங்கள் இவைகளை முடித்திருக்கின்றோம். அதே போன்று இந்த முறை ஊடகவியலாளருக்கு ஒரு சிறிய கட்டுப்பாடை நாங்கள் விதித்திருந்தோம். வேறு எதுமல்ல, அதாவது ஏனைய மாவட்டங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போதும் கூட ஊடகவியலாளர்கள் வருவதற்கான அனுமதி அல்லது அவைகளை அறிக்கையிடுவதற்கான அனுமதி மாத்திரமே இருக்கின்றது. இருந்த போதும் கூட யாழ் மாவட்டத்தில் எவ்வாறான நிகழ்வுகள் இல்லை. அதனால் அந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற இதுநாள் வரைக்கும் கடைபிடிக்கப்பட்ட அந்த நடைமுறைகளை மாற்றுவதற்கு நாங்கள் தீர்மானிக்கவில்லை. இருந்த போதிலும் கூட இதை ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். அந்த ஒழுங்கமைக்கப்படுவதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய கேமராக்களை ஓரிடத்தில் வைத்துவிட்டு பிறகு அறிக்கையிடுவதற்கு உங்களால் முடியும். அது பிறகு
இது சம்பந்தமான குழு கூட்டத்தின் முடிவிலை இவ்வாறான செய்தியாளர் சந்திப்பு, அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது உங்களுக்கு தேவையான கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு அந்த இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அதே போன்று இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். எங்களுக்கு இங்கே இருக்கின்ற ஊடக நிறுவனங்கள் ஊடாக கடிதங்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சில ஊடக நிறுவனங்கள் ஊடாக வழங்குகின்ற போது அந்த நிறுவனங்களுக்கு எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா ஊடகங்களும் அவர்களோடு தொடர்பில் இருக்கின்றார்களா, அவர்களுடைய அங்கத்தவர்களாக கேட்கின்ற போது அதில் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதனால் அது சம்பந்தமாகவும் நாங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கும் அது சம்பந்தமாக மேலதிகமாக நாங்கள் அடுத்த முறையிலிருந்து அதற்கான ஒரு ஒழுக்க கோவை ஒன்றையும் தயாரிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த கூட்டம் இனிதே நடைபெற்றது என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.